2026 தேர்தலில் டிவிகே என்ன பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 234 தொகுதியில ஒரு 150 தொகுதியில டெபாசிட் பண்ணணும். ஒரு 84 தொகுதியில செகண்ட் பிளேஸுக்கு நல்ல ஃபைட் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஒரு 34 தொகுதியிலயோ இல்லன்னா ஒரு 14 தொகுதியிலயோ கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிளேஸுக்கு நல்லாவே போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாரி தோணுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும். அவங்க இறங்குன ஃபர்ஸ்ட்டு தேர்தலே இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க சட்டமன்ற தேர்தல்ல ஆ எம்எல்ஏக்கள வின் பண்ணா அது இனிமே மிகப்பெரிய சாதனையா இருக்கும். டிவிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்களோ, எவ்வளோ பெர்சன்டேஜ் சீட் வின் பண்றாங்களோ, அது கண்டிப்பா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. அவங்க ஏடிஎம்கேல மட்டும் சீட் பிரிக்க போறது கிடையாது. டிஎம்கேல இருந்தும் ஓட் ஷேர் பிரிப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில அது கண்டிப்பா இது எந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது. டிவிகேவோட ஓட்ட வச்சு மட்டுமே இந்த தேர்தல கணிக்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. எவ்வளவுதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.